நேஷன். ஸோ நான் நேற்று சொன்னதனுடைய ஒரு சின்ன சுருக்கம் சொல்லிடுறேன். 4 கேரக்டர்ஸ். ஒன்று வந்து நான் வந்து நேற்று சாம்ப் அப்படின்னு சொன்ன ஜெஸ்ஸி ஓவன்ஸ். அடுத்தது வந்து அவரோட கோச். அடுத்தது வந்து இந்த ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட். அதுக்கடுத்து ஜெஸ்ஸி ஓவனோட வைஃப் ரூத். இந்த 4 கேரக்டர் தான் இங்கே ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வாங்கிறதுல இந்த 4 பேரும், அதாவது ஒருத்தர் வாங்கிறதுக்கு மீதி 3 பேரும் வந்து ரொம்ப ப்ரைமரி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவர் போய் ஜெர்மனியில் பார்த்து பேசலைன்னா அமெரிக்கா பங்கு பெற்றிருக்க போவதில்லை. கடைசியில் ஓட்டிங்கில் வந்து 58க்கு 56ன்னு பார்லிமெண்ட்டில் முடிவு பண்ணுறாங்க. 58க்கு 56. ஸோ 58க்கு 56 அப்படின்னும் போது என்ன அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 58 வந்து ஒலிம்பிக்கு போகலான்னு அமெரிக்கா, 56 வந்து போகக்கூடாதுன்னு. ஸோ ரொம்ப க்ளோஸாக. ஆனாலும் இவர் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுது அப்படின்றதுல இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒலிம்பிக் பிரசிடெண்ட், அசோசியேஷன் பிரசிடெண்ட்டுக்கு ஆவரி பிருண்டேஜ் அவரோட நெய்ம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. கோச்சுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒலிம்பிக் நடக்கலைன்னு வைங்களேன், இன்னொரு ஒலிம்பிக்கு 4 இயர்ஸ். அதுக்குள்ளே வந்து அது என்ன எப்பேற்பட்ட ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் so many things will happen. ஸோ அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ எல்லாம் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு அன்சர்டனிட்டிலாம் இருக்கிற ஒரு டைமில் கவர்மெண்ட் வந்து போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ கோச் வந்து பயங்கர ஹாப்பி. இதுக்கிடையில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்குது. அதாவது எல்லா பிளேயர்ஸ்க்கும் வர்ற ஒரு பிரச்சனை தான் இது. கொஞ்சம் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து நிச்சயமாக போனால் இந்த தடவை ஒலிம்பிக் மெடல் அடிச்சிருவார் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்ததுக்கு பிறகு எல்லா பக்கமும் அவருக்கு வந்து அந்த ஃபேம், நேம் அண்ட் ஃபேம் அது வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த நேம் அண்ட் ஃபேம் வரும்பொழுது கூடவே மற்றதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஜாக்கிரதையாக இல்லைன்னா எல்லாம் உள்ளே வந்துடும். ஸோ இவருக்கு ஒரு 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 பார்ட்டி ஒன்று நடக்குது. அதில் இவர் கலந்துக்கிறாரு. அங்கே ஒரு பெண் வந்து இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசுகிறாங்க. ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தானே நீங்கள் அப்படின்னு பேச ஆரம்பித்து அது ஒரு நல்ல நட்பாக மாறுது. இந்த நட்பை பத்திரிகைகள் வந்து தவறாக எழுதுது. ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு ஒரு பெண்ணோட இருக்கிற நட்பு அது வந்து பத்திரிகைகள் வந்து டோட்டலாக தவறாக எழுதுறாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்ற லெவலுக்கு எழுதுறாங்க. இந்த ஊர் உலகத்துக்கு எதுவும் வேலை இல்லைன்னா ஏதாவது ஒன்று வேலையாகும். நம்ம வந்து ஒழுங்காக போயிட்டுருப்போம். நாம் என்ன பண்ணுறோன்ற கிளாரிட்டி நமக்கு இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்ற கிளாரிட்டி இல்லாதவங்க தான் நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க. ஸோ இந்த மேகசின்ஸ் வந்து இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு எழுதுறத வந்து இன்னும் yet to be married but officially wife, unofficially wife, அஃபிஷியலாக இன்னும் ஒய்ஃப் ஆகாத ரூத் படிக்கிறாங்க. படித்ததும் ரூத்துக்கு கோபம் வருது. உடனே அவங்க வந்து லாயரை போய் பார்க்குறாங்க. லாயரை பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா, இந்த கேஸ் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ஒலிம்பிக் போக முடியாது. ஒலிம்பிக் வந்து நாடே கொந்தளிச்சு போயிருக்கிற நிலைமையில் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு ஜெர்மனிக்கு போய் 2 விசிட் பண்ணி எல்லா விதத்துலேயும் வந்து பர்மிஷன்ஸை கிராண்ட் பண்ணி அங்கே எல்லாம் சரியாக இருக்கணும்னு பேசி இங்கே வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து 58க்கு 56ன்னு ஜெயிச்சு ஜெஸ்ஸி ஓவன்ஸ் போகிறாரு, போய் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பத்திரிகைகளுக்கு வந்து எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது, யாராவது ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார், அவருக்கு ஒரு கரியர் வேணும். அதனால் அவர் வந்து
இது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா நினச்சி அதை எழுதி அது ஒரு பெரிய விஷயமா மாறி ஒய்ஃப் வந்து இவர் மேலே சூவ் பண்ணி அப்போது இவர் வந்து நேராக ஒய்ஃப்கிட்ட போகிறார். போய் வந்து ஒய்ஃப்கிட்ட சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி நான் அவங்க கூட பழகுனது உண்மை, ஆனால் வேறு எதுவும் எங்களுக்குள்ளே இல்லை, நீ என்னை நம்பணும், யூ ஆர் மை ஒய்ஃப் அண்ட் க்ளோரியா இஸ் மை சைல்ட் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக பேசுகிறார். அவங்க ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு ஒரு பியூட்டி சலூன் அதில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாவோ ஏதோ இருப்பாங்க அவங்க. இவர் அங்கே உள்ளே போய் கேட்பார், அவங்க வெளியில் போய் சொல்லுவாங்க, போலீஸை கூப்பிடுவேன் இல்லை. ஸோ இவங்க வெளியில் வந்துடுவாங்க. இவர் வெளியில் வந்து வெயிட் பண்ணுவார். ஒரு ஒலிம்பிக் மெடலை வின் பண்ண போகிற சாம்பியன் ஒய்ஃபுக்கிட்ட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னதும் அதை சரி பண்ணிட்டு தான் போகணும்னு அந்த சலூனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவார். நாள் பூரா வெயிட் பண்ணுவார். தென் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது இவர் போய் கேட்பார், இந்த மாதிரி நிச்சயமாக நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு திரும்பவும் சொல்வார். திஸ் டைம் ஷி அக்ரீஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய நேம் அண்ட் ஃபேம் இருக்கிற ஒருத்தன், பத்திரிகைகள்லாம் எழுதுனது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் வெயிட் பண்ண வேண்டியது இல்லையே நமக்காக, அதுவும் தெருவில் பப்ளிக்கில். அப்போ தேர் மஸ்ட் பி த ட்ரூத் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு டாலர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டாலரில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்கும், இன்னொரு பக்கம் எம்டியாக இருக்கும். நீ வந்து மெடலை வின் பண்ணிட்டு வந்ததும் உன்னுடைய ஃபோட்டோவை இதில் வச்சு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இவர் அந்த டாலரில் தன்னுடைய பெண் க்ளோரியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட முடி ஹேர் அதில் அது கேர்ள் ஹேர், உங்களுக்கு தெரியும் அந்த நீக்ரோஸ்கே உண்டான அழகான கேர்ள் ஹேர். ஸோ அந்த கேர்ள் ஹேரில் ஒரு கார்னரை வெட்டி அவர் வந்து அதையே அந்த அந்த செயின் அந்த டாலரில் அதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போவார். இப்போது இவரும் இவருடைய ஒய்ஃபும், அதாவது ரூத்தும் ஜெஸ்ஸி ஓவன்ஸும் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து ஒரு முக்கியமான விஐபி வந்து உட்காந்துருப்பார். அவர் வந்து இந்த பிளாக் பீப்புளுக்கான அசோசியேஷனில் ஒரு பிரசிடென்ட், ரொம்ப முக்கியமான ஆள். அவர் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வீட்டுக்கு வராரு. ஜெஸ்ஸி ஓவன்ஸோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மரியாதையாக அவரை வரவேற்று உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸும் ரூத்தும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இப்போ அவர் வந்து பார்த்ததுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, ஒலிம்பிக்ஸ் போகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மலாக எஸ்ன்னு தான் கேட்டுட்டு இருப்பார். அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார். அதாவது எதுவுமே செய்யலைன்னா இந்த உலகம் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஏதாவது செய்ய ஆரம்பித்தாதான் இந்த உலகத்துக்கு பிரச்சனை. இப்போது குமார் வந்து திங்கர் குமார் வந்து லைவ் போடுறாரு, மீனா மேடம் வந்து லைவ் போடுறாங்க, நல்லி வந்து காலையில் திருக்குறள் சொல்கிறாங்க, கீர்த்தி வந்து அருகாமை ஆளுமைகள் பண்ணுறாங்க, நான் இங்கே வந்து 5 PM லைவ், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா. இதெல்லாம் யாருமே பண்ணலைன்னா இந்த உலகம் எதுவும் கேட்காது. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, இதெல்லாம் கேட்கும். இது உலகத்தோட இயல்பு. If you don't do anything, the world will never ask you anything. And if you start to do something, the world will ask you many things. அதான் உலகத்தோட இயல்பு. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இப்போது இந்த பிளாக்கோட தலைவர் வந்து வீட்டில் உட்காந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட சொல்கிறார், அமெரிக்காவில் வந்து ஆமாம் நீகர்னுவாங்க, நீக்ரோ கூட சொல்ல மாட்டாங்க அவங்க, நீகர். ஸோ நீகர் அப்படின்றத வந்து அவங்க விரும்புறதில்லை. இங்கே நானும் அதை விரும்பலை, யாருமே அதை விரும்பலை. ஆனால் இந்த சூழ்நிலையை விவரிக்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பிளாக் ஒயிட்ன்றதே கூட தவறு தான். ஸோ இங்கே அங்கே உள்ள யதார்த்தத்தினுடைய வலியை உணர்த்துறதுக்காக நான் அதை பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த பிளாக் கலர்டு அசோசியேஷன், அவர் அசோசியேஷன் ஆஃப் பிளாக் கலர்டு ஏதோ சம்திங், அந்த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ப்ளஸ் அந்த ப்ராவின்ஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவர் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, அமெரிக்காவில் வந்து நிறவெறி அதிகமாக இருக்குது, நீ வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்ட, இப்போ நீ
ஒலிம்பிக்கு போக மாட்டேன், அமெரிக்காவினுடைய நிறவெறிய காரணம் காட்டி ஒலிம்பிக்கு போக மாட்டேன்னு நீ சொன்னீன்னா அது உலக லெவலில் பெரிய செய்தியாக மாறும். அது வந்து நம்ம பிளாக் பீப்புளுக்கு மிகப்பெரிய வலிமை, அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு அவர் பேச மாட்டார், அவங்க அப்பா கிட்ட பேசுவார். ஜெஸ்ஸி ஓவனை பார்த்துக்கிட்டு தான் பேசுவார், இருந்தாலும் அப்பா சொன்னால் கேட்பாருன்றதுனால அப்பா கிட்ட சொல்லுவார். இந்த இடத்துல தான் அம்மா அமைதியாகிடுவாங்க. அம்மா வந்து டே 1 நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கா, யூ ஆர் பார்ன் ஃபார் கிரேட் திங்ஸ் அப்படின்னு சொன்ன அம்மா. அந்த அம்மா வந்து இப்போ அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. இவர் பெரிய ஆளாச்சே, இவரை ஏற்று எப்படி சொல்கிறது அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் பேசுவார். இந்த அப்பாக்கள் வந்து சில நேரங்களில் ரொம்ப அழகு, அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசிடுவாங்க. ஜெஸ்ஸி ஓவன்ஸோட அப்பா வந்து அவரை பார்த்து ஒரு லைன் தான் சொல்லுவார், திஸ் இஸ் யுவர் லைஃப் அண்ட் திஸ் இஸ் யுவர் மொமெண்ட், யூ டிசைட் யுவர் செல்ஃப், நெவர் திங்க் அபவுட் எனிதிங் எல்ஸ். நீ ஒரு முடிவு எடுக்கிறதுனால இங்கே அரசாங்கம் வந்து மாறிடாது, ஸோ இட்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு முடிப்பார். இப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கணும்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்னா, இந்த பிளாக் பீப்புள், இந்த கலர்டு அசோசியேஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவராக இருக்கிறவரை பகச்சிக்கிறதுன்றது அவ்வளோ நல்லதில்லை. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். அதனால் என்னடான்னு ஒரு மாதிரி இருக்கும்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் பேச ஆரம்பிப்பார். என்னை கேட்டால் இந்த மூவியில், ரேஸ் மூவியில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் பேசுகிற இந்த ஒரு 3 நிமிடங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி டைரக்ஷன் நான் சொல்லுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ன பேசுகிறாரோ அதை நான் இப்போ பேசுகிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த பிளாக் அசோசியேஷன் அவரோட பிரசிடெண்ட்டை பார்த்து, ஸோ யூ ஆர் கம்மிங் ஹியர் டு டெல் மீ நாட் டு கோ டு ஒலிம்பிக்ஸ், am I right அப்படின்னு ஆரம்பிப்பார். அவரும் எஸ் அப்படின்பார். அப்போ இவர் ஒரு வார்த்தை சொல்வார், ஒன்ஸ் நான் வந்து ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகிட்டேன்னா, ஒன்ஸ் நான் ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, ஸ்போர்ட் விளையாட போகிற இடத்துல there is no black and white, there is no black and white but only fast and slow. அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டே கிடையாது, ஃபாஸ்ட் ஸ்லோ 2 கேட்டகரி தான். நீ ஃபாஸ்ட்டாக இருந்தால் மெடல், நீ ஸ்லோவாக இருந்தால் மெடல் இல்லை, அவ்வளோதான். இப்போ இங்கே எங்கே பிளாக் ஒயிட் வந்தது? ஒன்ஸ் ஐ என்டர் இன் டு தட் கிரவுண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ், இந்த உலகம் முழுக்க எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, அந்த 10 செகண்டும் நாங்களாக இருக்கோம், எங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வரோம். இங்கே எங்கே பிளாக் ஒயிட்லாம் வருது? ஸோ யூ ஆர் ராங். இங்கே வந்து நீங்கள் இப்படி சொன்னது தப்பு, நான் அந்த மாதிரி வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்தவர் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஓகே, உன்னை ஆண்டவன் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இது இந்த 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 படத்தில் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். தெர் இஸ் நத்திங் கால்டு பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் ஒன்லி கால்டு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. திறமை மட்டும்தான், திறமையை கையில் எடுக்கிறவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நமக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. அப்பா பற்றி இந்த அங்கிள் கரெக்டாக கிளாஸ் எடுக்கிறார். பை ஆதிரை, 4 வயது மக்கள். உலகத்தில் இருக்கிற அப்பாக்களினுடைய பொதுத்தன்மை அது. அம்மாக்கள் நிறைய பேசுறதுனால அப்பாக்கள் அமைதியாயிடுவாங்க. ஸோ இப்படி பேசுகிற ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மனைவியோட அடுத்ததாக அவருடைய கோச் வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்ருப்பார். அந்த பார்ட்டிக்கு வந்து கலந்துக்குங்கன்னு கூப்பிட்ருப்பார், 2 பேரையும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி வருவாங்க. அப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து போய் கலந்துக்குவாரா மாட்டாரா? ஏன்னா மீடியாவில் அதுக்குள்ளே இந்த பிளாக் பர்சன், இந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, வர்றதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட போய் பேச போகிறேன், வித்ட்ரா பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதாவது அமெரிக்கா முழுக்க ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் போவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்கும்.
இந்த நேரத்தில் தான் இந்த கோச் கூப்பிட்டதுக்காக இவர் வந்து கலந்துக்குவார் அவங்க ஒய்ஃபோட. கோச் கூப்பிட்டதுக்காக வந்து கலந்துக்கிட்டா இவர் கோச் என்ன பண்ணுவார்னா, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து போய் மெடல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்ஸ் பண்ணால் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு கோவம் வரும். கோச் தான் இருந்தாலும் இவருக்கு கோவம் வரும். இவருக்கு என்ன கோவம் வரும்னா, ஒலிம்பிக்கு போகிறனா இல்லையான்றதை நான் தான் முடிவு பண்ணணும், என் சார்பாக நீங்கள் முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோச்சுக்கும் இவருக்கும் முதல் முறையாக அவ்வளவு அழகான ஒரு உறவில் கோச்சுக்கும் இவருக்கும் சண்டை வரும். கிட்டத்தட்ட அடிக்கிற லெவலுக்கு 2 பேரும் போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் கோச் வந்து கொஞ்சம் ஆல்கஹாலில் இருப்பார். இப்போ ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைட்டில் இருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் தான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. மறுநாள் காலையில் இந்த கோச் வந்து, அந்த கோச்சுக்கு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுவார், நேராக கிரவுண்டில் போய் அவருக்கு இவர் போகமாட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிரவுண்டில் போய் அவர் ஒரு தடவை லாங் ஜம்ப் பண்ணி பார்ப்பார். அஃப்கோர்ஸ் அவரெல்லாம் போக முடியாது. இருந்தாலும் அந்த அந்த ஆற்றாமைன்னு ஒன்று இருக்குது தமிழில், அருமையான வார்த்தை. ஆற்றாமை வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், கவனிச்சிருக்கீங்களா? ஒரு கண்ணாடி இருக்கும், அதை கையால் அடித்து உடைப்போம். கையால் அடித்து உடைச்சா நமக்கு வலிக்கும், தெரியும் நமக்கு நல்லாவே. ஆனால் ஆற்றாமை அதை பண்ண வைக்கும். அதே மாதிரி இவர் அந்த வயசில் கோச் ஓடி போய் லாங் ஜம்ப் பண்ணுவார். லாங் ஜம்ப் பண்ணி காலை உடைச்சிக்குவார் கோச் அன்னைக்கு நைட்டு. ஸோ மறுநாள் திரும்ப கோச் வந்து இவரை மீட் பண்ணுவார். இவர் காலையில் ஜாகிங் ஓடிட்டு இருக்கும்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணி ஒரு லைன் சொல்வார், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், கோச், இங்கே யாராவது இருக்கீங்கன்னா கவனிக்கணும். அவர் சொல்கிற லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு விஷயம், அவர் வந்து பிளேயர்கிட்ட சாரி கேட்பார். நான் நேற்று அந்த மாதிரி பேசியிருக்கூடாது, சாரி. அஃப்கோர்ஸ் அது உன்னோட டெசிஷனாக தான் இருக்கணும், என்ன உரிமை இருந்திருந்தாலும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எத்தனை டீச்சர்ஸ்க்கு, எத்தனை கோச்சஸ்க்கு, எத்தனை பேரண்ட்ஸுக்கு இதை சொல்கிற பக்குவம் இருக்குது. ஸோ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அமைதியாக கேட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 2வது ஒரு லைன் சொல்லுவார், ஐ மே பி எ கோச் பட் ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் ஆன் மை லிசனிங். நீ சொல்கிறத கேட்குற பக்குவத்துக்கு இன்னும் நான் கொஞ்சம் என்னை உயர்த்திக்கணும். நான் கோச்சாக வேணா இருக்கலாம், இருந்தாலும் அந்த லிசனிங் வந்து என்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதை நான் உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு அதாவது 50-50 இப்போவும் வந்து இவர் போகலைன்னு சொல்லிட்டா போச்சே அப்படின்றதும் இருக்குது. ஆனால் நீ போகணும்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா அவர் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுவார்னா 50-50 அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோச் என்ன பண்ணுவார்னா, ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட போகிறது போகாது நீ முடிவு எடுத்துக்கோ, ஆனால் ட்ரையல்ஸ் நீ போனால் தான் ஒலிம்பிக்ஸ் போக முடியும். ட்ரையல்ஸ் வந்து இன்னும் 2 நாளில் இருக்குது. ட்ரையல்ஸை நீ விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும் போகாமல் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ட்ரையல்ஸை மிஸ் பண்ணது தான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி போயிடுவார். நவ் இந்த இடத்துல அவுலஸ் பீகாக் அப்படின்னு ஒரு ஸ்டார் பிளேயர், அப்போ வந்து 100 மீட்டர்ஸில் நல்ல எக்ஸலண்ட்டாக ஓடக்கூடிய மனிதர். அவரை வந்து ஆக்சுவலாக அவரை பீட் பண்ணணும்னு ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மனசில் நினைக்கும் பொழுது தான் இந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா, இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதா எழுதுனதில் மனசு உடஞ்சி போய் ஒய்ஃப்கிட்ட பேசினாலும் ஒய்ஃபும் கேட்காம சூ பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸு அதெல்லாம் வரப்போகுதுன்னு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் என்ன பண்ணுவார்னா, இந்த பீகாக்ன்ற 100 மீட்டர்ஸ் ரன்னர்ஸ்ட்டு இவர் தோற்றுருப்பார். ஆக்சுவலாக ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆள். பீகாக்கோட டைமிங் வந்து இவரோட டைமிங்கை விட அதிகம்தான். ஆனாலும் இவருக்கு மனசு சரியில்லைன்றதுனால தோற்றுருப்பார். அந்த பீகாக் வந்து இவரை பார்க்க வருவார். அவர் வந்து ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகிருக்கல. அதனால் இவர் வந்து பீகாக் வந்து இவரை பார்க்க வருவார். பார்க்க வந்துட்டு சொல்லுவார், நீ உனக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஊரெல்லாம் அதை பேசுகிறாங்க, அதான் அந்த ஸ்கேண்டல் பேசுறது, அதாவது இன்னொரு பெண்ணோட தொடர்பு, அதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், அதெல்லாம் ஏதோ நடந்துட்டு போகுது. ஒலிம்பிக் போகணும், கோல்டு ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கலை அப்படின்னா இன்னொரு யாரோ ஒரு XYZ அமெரிக்கனோ வேறு யாரோ ஒருத்தங்க ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் நீ ஜெயிச்சா நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்றது லைஃப் லாங்காக இருக்கும். அதனால் நீ போய் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போவார் இவர்கிட்ட. இப்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு எல்லா பக்கமும் ஒரு 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 என்ன சொல்லலாம்,
ஒரு செக் வச்ச மாதிரி. பெருசாக இவர் பேசிட்டார், அந்த பிளாக் கம்யூனிட்டி பிரசிடெண்ட்டை நான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலுமே பிளாக் பீப்புள் வந்து இவரை போகக்கூடாதுன்னு அங்கங்கே பேசும்போது, ஒரு கூட்டத்திலேயோ பொது இடங்களுக்கு போகும்போதோ டோன்ட் கோ அப்படின்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவார். கோச் வந்து போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணதை நான் தானே பண்ணணும், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோச்சுக்கிட்ட பேசிட்டாரு. பேரலாக நமக்கு இருக்கிற காம்படிட்டர் வந்து ஜெயிச்சுட்டு வான்னு சொல்கிறாரு. இப்போ போகணுமா வேண்டாமான்னு இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒய்ஃப் கிட்ட கேட்பார் கடைசியாக. இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற நிறைய பேருக்கு இப்போ நான் பேச போகிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன், அவர் வந்து ஒய்ஃப்ட வந்து கேட்குறாரு. ஒய்ஃப்ட வந்து யூ டெல் மீ வெதர் ஐ ஷுட் கோ ஆர் நாட். நான் போகட்டுமா இல்லை இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒய்ஃப் கிளியராக ஒன்று சொல்லுவாங்க, என்ன இந்த பிரச்சனையில் இழுக்காதீங்கன்னு. இவருக்கு குழப்பமாக இருக்கும். யூ ஆர் த ஒன் ட்ராவலிங் வித் மீ, யூ நோ இன் அண்ட் அவுட், என்னை பற்றி எல்லாமே தெரியும், என்னை வந்து முழுக்க முழுக்க காதலிக்கிற ஒரே பெண் நீ தான், நீ வந்து இப்படி சொல்லலாமா, நான் உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுவாங்க, ரூத். இந்த பதில் நிறைய வீடுகளில், அதாவது சக்ஸஸ்ஃபுல் கப்புளாக இருக்கிற நிறைய வீடுகளில் இது இருக்குது. இது சரியாக தப்பான்றது வேற, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது வேற. ஆனால் இந்த பதில் இருக்குது. இந்த பதில் என்ன சொல்லுவாங்க, அந்த ரூத் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ்ட்ட அவர் கேட்பார், நீ சொல்லு அப்படின்னும் போது, நான் இதுவரை, அதாவது இன்னைக்கு வரை சொல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம உறவு நல்லா இருக்கு, அதனால எனக்கு உறவு தான் முக்கியம், முடிவை நீங்கள் எடுத்துக்கங்கம்மா. என்ன ஒரு பக்குவம். ஸோ அந்த அம்மாவுக்கு ஜெஸ்ஸி எடுக்கிற நிறைய முடிவுகளில் அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் உறவா முடிவுகளா அப்படின்னு பார்த்தா முடிவுகளை வந்து கணவர் எடுக்கட்டும், உறவு என்னது அப்படின்றதுல அந்த அம்மா ரொம்ப வெரி கிளியர். ஸோ நான் வந்து எந்த விதமான முடிவும் இதுவரை நான் சொல்லாததுனால தான் நம்ம உறவு வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் மைன் அப்படின்ட்டுருவாங்க. தென் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ் யோசிச்சு பார்த்து ரைட் போகலாம். ஏன்னா என்ன தான் பேசினாலும் ஒரு வாழ்க்கை முழுக்க வந்து வந்த வாய்ப்பை விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மனுஷனாக நம்ம இருக்கக்கூடாது, போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். ஸோ நவ் ஹி ஹஸ் டிசைடட் டு கோ. ட்ரையல்ஸில் போய் பார்க்கணும். 100 மீட்டர்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிட்றாரு. 100 மீட்டர்ஸில் வந்து இவர் வந்து ட்ரையல்ஸில் ஜெயிச்சதுனால இப்போ ஒலிம்பிக்கில் நேராக வரப்போகிறார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போது அதே மாதிரி 200 மீட்டர்ஸ், ஸோ அதுவும் ஃபைன். இப்போது லாங் ஜம்ப். இந்த லாங் ஜம்ப் ஜெயிக்கிறதுக்கு வரும்போது தான் ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. லாங் ஜம்பில் அதுவரை சாம்பியனாக இருக்கிறது வந்து லஸ்லாங் சொல்கிறாங்க, லுஸ்லாங் சொல்கிறாங்க, ஜெர்மனி ப்ரொனன்சியேஷன். ஸோ லுஸ்லாங் அல்லது லஸ்லாங் வாட் எவர், அவர் தான் வந்து சாம்பியன். அவர் தான் வந்து லாங் ஜம்ப் ஜெயிப்பார் அப்படின்றத வந்து ஒரு ஒரு அது உலக லெவலில் தான் அவர் தான் ஜெயிப்பார். என்ன தான் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்திருந்தாலும் லாங் ஜம்ப் வந்து நிச்சயமாக லஸ்லாங் தான் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. போட்டி நடக்க போகிறது ஜெர்மனியில். இதுவரை லாங் ஜம்பில் சாம்பியன் ஜெர்மனியோட ஆள். இப்போ புதுசாக வந்திருக்க சாம்பியன் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இங்கே ஒரு சின்ன, இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த போட்டி நடக்கிற இடம் வந்து 1,10,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேடியம். அதாவது உலகத்தின் மிகச்சிறந்த ஸ்டேடியங்களில் ஒன்று வந்து ஜெர்மன் அரசாங்கம் கட்டுது. ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா ஹிட்லர் கட்டுறார். ஹிட்லருக்கு உண்டான ஒரு பார்வை வந்து அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் எதுவும் செய்வார். அந்த எதுவும்ல நல்ல விஷயங்களும் உண்டு. எதுவும் அப்படின்றதுல நல்ல விஷயம் என்னென்னா, ஜெர்மன் மெஷின் சொல்கிறாங்க, ஜெர்மன் கார் சொல்கிறாங்க, அந்த ப்ரிசைஸாக
ஏற்படுத்தப்பட்டது வந்து ஹிட்லரோட டைமில் தான். உங்களில் எத்தனை பேர் வந்து போக்ஸ்வேகன் டிரைவ் பண்ணுறீங்க? போக்ஸ்வேகன் கார். போக்ஸ்வேகன் கார் வந்து ஆரம்ப காலத்தில் போக்ஸ்வேகன் காரை வந்து ப்ரமோட் பண்ணி அந்த போக்ஸ்வேகனை வந்து ஒரு ஜெர்மனுடைய ஸ்டாண்டர்டாக வேர்ல்டு லெவலில் கொண்டு வரணுன்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஹிட்லர். வோக்ஸ்வேகன் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஜெர்மனி ப்ரொனன்சியேஷன் வந்து போக்ஸ்வேகன். ஸோ அந்த அந்த ப்ரொசிஷன் அப்படின்றத வந்து அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தார். ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து தி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு ஒன்று, அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேடியத்துக்கு யாரெல்லாம் வருவா? உலக லெவலில் இருந்து எல்லாரும் வருவாங்க. அப்போ லோக்கலில் ஹிட்லர் வராமல் இருக்க முடியுமா? ஹிட்லர் தான் வருவார். சரி, ஹிட்லர் வந்தால் என்ன பண்ணுவார்? ஹிட்லர் வந்தால் உட்காந்து பார்ப்பார். அப்புறம் அந்த கோல்டு மெடல் ஜெயிக்கிறவங்க அவங்கள போய் அவர் விஷ் பண்ணும் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் அந்த பிரசிடென்ட் அவங்கன்னு விஷ் பண்ணாலும் அவரும் வந்து விஷ் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஹிட்லருக்கு ஒரு பிரச்சனை பாருங்க, இந்த கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுல யாரும் ஜூஸ் ஜெயிச்சிடக்கூடாது. ஜெயிச்சு அவங்க முன்னாடி போய் இவர் நின்றக்கூடாது. இது இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஜூஸ் முன்னாடி போய் நின்று ஹிட்லர் வந்து அவங்களுக்கு மாலையை போட்டார், கை கொடுத்தாருன்றதுன்னா அவ்வளோதான். அவர் இது நாள் வரை பாதுகாத்துட்டு இருந்திருந்த எல்லாம் போச்சே. அதனால் ஜூஸ் எங்கேயும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப 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 வெல் பிளான்ட் அவர். அதாவது தகுதி அடையிறப்பவே அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, அது மாதிரியான வேலைகள்லாம். ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஜூஸ் மாதிரி இந்த நீகர் அப்படின்ற நீக்ரோஸ், ஆமாம், ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் பிள்ளையார் சொல்லி போட்டாருமா. அதுக்கு பேர் ஸ்வஸ்திக்னு பேர். ஸோ நீக்ரோஸையும் அவருக்கு வந்து அவ்வளோ வெறுப்பாக இருக்கு. அவருக்கு ஏன்னு தெரியல. இந்த பதவியில் உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு சில பேருக்கு வரும் பாருங்க சிந்தனைகள்லாம், ஆச்சரியமா இருக்கும். ராமானுஜன் ஜெயிக்கிறதுக்கு வந்து ராமச்சந்திர ராவ், ஹார்டி, ஏதோ ஒரு ஐயர், சேசு ஐயர், ஏதோ ஒரு XYZ பீப்புளெலாம் உதவி தான் அவர் வந்து ஜெயிச்சு வந்தார். டென்சிங் போகிறதுக்கு நியூசிலாந்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்தார். அப்போ மனிதம் அப்படின்றது மக்கள் அளவில் கரெக்டாக தான் இருக்கு. மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. கக்கன் வந்து வைத்தியநாத ஐயருக்கு கொல்லி வச்சார். ஸோ மனிதம், மக்கள் மத்தியில் மனிதத்துக்கு பிரச்சனையே இல்லை. அரசியல்வாதிகளால் தான் மனிதத்துக்கு பிரச்சனை. அவங்க ஓட்டுக்காக பண்ற சில வேலைகள். என்னமோ ஹிட்லருக்கு வந்து ஜூஸ்னா பிடிக்கல, ஒரு கம்யூனிட்டியே பிடிக்காது. ஒரு கம்யூனிட்டியை பிடிக்கலன்னு சொல்ற எந்த அரசியல்வாதியும் எனக்கு பிடிக்காது. அவன் என்ன கேட்டா அவன் தேவையே இல்லை. ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு அரசியல்வாதியா மாறிட்டு ஒரு கம்யூனிட்டியை பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உடம்பு என்னது, விரல் மட்டும் பிடிக்காது. ஹிட்லர் வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்க்கும்போது கோயபல் மூலியமா சில கட்டளைகள்லாம் பிறப்பிக்கிறார். ஜெர்மன் பீப்புள் தான் ஜெயிக்கணும், ஜெயித்து அவங்க கோல்டு வாங்கும்போது நான் போய் கை கொடுக்கணும், ஜூஸ் எங்கேயும் ஜெயிச்சிடக்கூடாது, பிளாக் எங்கேயும் யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படிலாம் ஜெயிச்சாங்கன்னா நான் வந்து போய் அதெல்லாம் கையெல்லாம் கொடுக்க முடியாது. பாருங்க, இப்படி ஒரு ஆள் வந்து தலைமை பதவியில் இருந்தால் அப்புறம் நாடு எந்த ரேஞ்சில் இருக்கு.
100 மீட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஜெஸ்ஸி ஓவன்ஸா ஜெர்மன் 100 மீட்டர்ஸ் சாம்பியன் ஒருத்தரா அப்படி தான் அவர் இருக்குது. ஆனால் ஜெஸ்ஸி ஓவனுக்கு அங்கே இணையே கிடையாது. அவர் வெல் அஹெட் முடிச்சிடுறார் 100 மீட்டர்ஸ். 100 மீட்டர்ஸ் முடித்த உடனே இந்த கோச்சுக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. இந்த கோச் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்கன் அசோசியேஷனில் இருக்கிற கோச் தான் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போக முடியும். இந்த கோச் போக முடியாது. இவர் பர்சனல் கோச் தான். அதனால் என்ன பண்ணுறாரு, யாராக இருந்தாலும் நல்ல கோச்சாக நீங்கள் போட்டு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ஒரு பெரிய சாம்பியன், அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த அமெரிக்கன் கோச்சுக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க, நாங்கள் வந்து சரியான கோச்சா இல்லையான்னு இவரை ஜெயிக்க வச்சு தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம், அப்படி தானே அப்படின்னு கோச்சுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த கப்பலில் தான் போவாங்க இந்த ஜெர்மனிக்கு. இந்த கப்பலில் போகிறப்போ இந்த கோச் வந்து வரலையேன்னு ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு ஒரே வருத்தமாக இருக்கும். ஆனால் கோச் வருவார். கோச் தனிப்பட்ட முறையில் வருவார். வந்துட்டு அவர் கோச்சு என்னதான் இருந்தாலும் அவர் கோச்சுன்றதுனால மேலே அவருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸில் தங்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவருக்கு உண்டு. ஆனாலும் நான் பிளேயர்ஸோடு தங்கிக்கிறேன்னு ஜெஸ்ஸி ஓவன்ஸோடு தான் அவர் தங்குவார். ஜெர்மனிக்கு வந்தாச்சு. ஜெர்மனியில் இவங்க உள்ளே போய் தங்கிறதுக்கு போகும்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேட்குற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. டார்மெட்ரின்னு சொல்லுவோம், பிளேயர்ஸ் எல்லாம் தங்குற இடம். ஸோ அந்த இடத்துக்கு உள்ளே போனதும் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேட்பார், பிளாக் பீப்புளுக்கு எங்கே இருக்குது, கலர்டு பீப்புளுக்கு டார்மெட்ரி இருக்குமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பார். அப்போ அங்கே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சிரிச்சிட்டே சொல்லுவார், இங்கே வந்து கலர்டு பீப்புளுக்குன்னு தனியாக கிடையாது, எல்லாமே ஒன்று தான் வரும். ஜெஸ்ஸி ஓவன்ஸால் அதை நம்பவே முடியாது. அதாவது அமெரிக்காவில் பிறந்ததுலேருந்து கலர்ஸ்க்குனா, அதாவது பிளாக்னா தனி, பிளாக்னா தனி, பிளாக்னா தனின்னே ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு திடீர்னு ஒலிம்பிக்கு போகும்போது ஒலிம்பிக்கில் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறோம், ஒயிட்டு பிளாக்கு எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருக்க போகிறோம், ஒரு இடத்துல தான் சாப்பிட போகிறோம், ஒரு இடத்துல தான் சிரிக்க போகிறோன்றது அவரால் அதை நம்பவே முடியாது. அந்த கேன்டீனில் வந்து சாப்பிடும்போது எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நம்மளை வந்து தனிமைப்படுத்தி வச்சுட்டு திடீர்னு இன்னொரு நாட்டுக்கு போனால் அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னு இருக்கிறதுன்றது அது எப்படி இருக்கும் அந்த உணர்வு. ஸோ 100 மீட்டர்ஸ் ஆரம்பிக்குது. 100 மீட்டர்ஸ்க்கு இவர் கிளம்பும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. அதாவது 100 மீட்டர்ஸ்க்கு இவர் வந்து ரெடி ஆகும்போது அந்த கோச் வந்து இவரை, அந்த கோச்சுக்கே உண்டான ஈகோ, அவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும்ல இவர், அதுக்காக அதை பண்ணு இது பண்ணுன்றாரு. இவர் கொஞ்சம் திட்டிடுறாரு. அவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து அமெரிக்கன் கோச்சை வந்து கண்ணா அப்படின்னு திட்டிடுறாரு. ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாரு. நாளைக்கு 100 மீட்டர்ஸ் ஒலிம்பிக் நடக்க போகுது. இங்கே கோச்சுக்கு பிரச்சனையை பாருங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஒன்று. ரெண்டாவது, நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீன்னா இப்போவே நான் அந்த கேம் விட்டு வெளில போகிறேன், இப்போ நான் வாக் ஓவர் பண்ணுறேன், இங்கேருந்து நான் திரும்பி கிளம்புறேன் அமெரிக்காவுக்கு. இது செகண்ட். மூணாவது கண்டிஷன் புதுசாக ஒன்று வைக்கிறாரு, நாளைக்கு நான் ஓடும்போது என்னோட கோச் வந்து அங்கே இருக்கணும், என்னோட கோச் அங்கே இல்லைன்னா நான் ஓட போகிறதில்ல அப்படின்னா. ஃபஸ்ட்டு அவங்க என்ன போகிறதுனா போய்க்கோ அது இதுன்னு அந்த கோச் பேசுவார். ஆனால் இந்த அசோசியேஷன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் புரியும். ஏன்னா இவர் தான் இப்போ இவ்வளோ அமெரிக்காவையே கொண்டு வந்து முக்கியமான பிளேயர் வெளில போனால் என்ன ஆகுறது. அதனால் வந்து அவர் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், உனக்கு வந்து உன் கோச் கூட இருக்கணும் அவ்வளோதானே. நாளைக்கு வந்து ஒலிம்பிக் 100 மீட்டர்ஸ், இப்போ வந்து கோச் இருக்கணுமா இல்லையான்றதுலாம் இல்லை, நான் பெர்மிஷன் தரேன், அவர் கூட இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலாக கோச் வந்து இவர் கூட வருவார். ஆனால் பக்கத்தில் இருக்க முடியாது, ஸ்டேடியமில் உட்காந்து பார்ப்பார். ஸ்டேடியமில் நியரஸ்ட் பிளேஸில் உட்காந்து பார்க்கறதுக்கான அனுமதி கொடுத்துருவாங்க. 100 மீட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது.
100 மீட்டர்ஸில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ், மற்றவங்களுக்கும் ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கும் தனி ட்ராக். அவர் ஃபஸ்ட்டு போய் முடிச்சிடுறாரு, அப்புறமா எல்லாரும் வராங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை பதவியில் இருக்கிறவர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை இங்கே அழகாக பார்க்கலாம். கோயபல் உட்காந்துருப்பார், பக்கத்தில் ஹிட்லருக்கு பக்கத்தில் அந்த இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி, 3 பேர். இவங்க தான் பிரைமரியாக வந்து உட்காருவாங்க. ஹிட்லர் வரும்போது 1,10,000 பேரும் எழுந்து நின்று ஹெயில் ஹிட்லர் அது சொல்லணும். அமீர்கான் ஏன் சொன்னார்னு புரியுதா இப்போ? தாரை ஜமீன் பர்ல ஹெயில் ஹிட்லர் 1,10,000 பேரும் சொல்றாங்க. இவர் வந்து நின்று அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உட்காரணும். கோயபல் வந்து பக்கத்திலே உட்காந்துருக்காரு. 100 மீட்டரை பார்க்குறார். 100 மீட்டரில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ஜெயிச்சிட்டாருன்னு உடனே ஹிட்லருக்கு அங்கே உட்கார முடியலைங்க, எந்திரிச்சு போயிடுறாரு. எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. மீன்ஸ் வாட்? இப்போ ஜெயிச்சிட்டாருன்னா நம்ம போய் கை கொடுக்கணும், நம்ம போய் அந்த மெடல்லாம் போடணும். இந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் வந்து 100 மீட்டர்ஸ் இவர் ஜெயிச்சிட்டாருன்றது வித் நியூ ரெக்கார்டோட. ஸோ இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே பேசி வச்சிருக்காரு. அதாவது ஹிட்லர் வந்து இந்த ஜெயிச்சவங்களெல்லாம் பார்ப்பாருன்னா அவருக்கு ஒரு தனியாக, அதாவது பப்ளிக்கில் தான் வரலன்னு அது அவர் சாய்ஸு, ஆனால் தனியாக வந்து எல்லாரையும் பார்த்து அவர் விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜெஸ்ஸி ஓவன்ஸை கூட்டிகிட்டு போகிறார். இந்த காட்சி ரொம்ப முக்கியமானது. ஜெஸ்ஸி ஓவன்ஸை ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் வந்து ஹிட்லர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. ஹிட்லர்கிட்ட அவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸை கூப்பிட்டு போகல, யாரெல்லாம் வின்னர்ஸோ அவங்கள வந்து அவர் பாராட்டுவதா, தனியாக பாராட்டுறதுன்றது ஒன்று இருக்குது, ஒரு நிகழ்வுன்னு அவருக்கு ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்ததுனால அந்த கோயபல், ஹிட்லர் அவங்க இருக்கிற ஏரியா ஒன்று அவங்க அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போதே அந்த அந்த ஹாலில் இருக்கிறவங்கலாம் கலர்டு பீப்புளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படிலாம் நடக்குது. ஆனாலுமே அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் ஹிட்லரை காணும். கோயபல்கிட்ட கேட்குறாரு, எங்கே உங்கள் ஹிட்லர்? அவர் இப்படி தான் இருக்கு, எங்கே உங்கள் ப்ரீமியர்? அப்படி தான் கேட்குறாரு. ஸோ கோயபல் வந்து இல்லை நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால் உடனே கிளம்பி போயிட்டாரு அப்படின்றார். இவருக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா அவருக்கு க்ளீன் பிளான்டு இது. அதாவது ஜெயிச்சது வந்து பிளாக்கு, அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி பிளான் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ஹிட்லர். மீடியா எப்படி எழுதுச்சுன்னா, இதை ஜெஸ்ஸி ஓவன் ஜெயிச்சதுனால ஹிட்லர் அவர் இடத்த விட்டு ஓடி போனாருன்னு எழுதுச்சு மீடியா. ஸோ இப்போ இந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டுக்கு கோபம் அப்படி வருது. இதனால தான் தெரிஞ்சிருது அவருக்கு. அதனால் கோயபல்ல கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஒன்று, எல்லாருக்கும் அவர் வந்து உங்கள் ப்ரீமியர் வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து பாராட்டணும், இல்லைன்னா யாரையும் பாராட்டக்கூடாது. செலக்டிவாக பண்ணிங்க, இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு ஆரம்பிப்பார். இப்போ கோயபலுக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். கோயபல்ன்றது யார்? கிட்டத்தட்ட இன்னொரு ஹிட்லர். அவர் அந்த நாட்டில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம். கோயபல் தியரி அதனால தான் வருது, கோயபல்ஸ் தியரி. அப்படி ஒரு மனிதர்கிட்ட இவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறார். நிச்சயமாக இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து இந்த ஒலிம்பிக்கில் 4 மெடல் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டோட தீவிரமான இன்வால்மெண்ட் அமெரிக்கா வந்து இங்கே வரணுன்றதுனால தான். அதை சொல்லும்போது அவர் கோயபல் வந்து ஒரு பதில் சொல்கிறார். நீ சொல்கிறதெல்லாம் இங்கே நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இல்லைன்னா உன்னுடைய பிஸ்னஸ் கான்ட்ராக்டே நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்றது. அது என்ன பிஸ்னஸ் கான்ட்ராக்டு?
இந்த ரெண்டாவது தடவை சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தார் இல்லையா ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட். அப்போ வந்து அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் பில்டர். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாஷிங்டனில் கட்டுற ஒரு எங்களுடைய எம்பசியை நீ தான் கட்டணும்னு முதலே சொன்னார் இல்லையா, அந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்றார் கோயபல் இவரை மிரட்டுறாரு. ஊர் பூரா இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ வந்து ஆட்டம் போட்டினா நான் உன்னை ஏதாவது பண்ணுவேன்றது நம்ம சின்ன லெவலில் தெரு பஞ்சாயத்து மாதிரி, அது நாட்டு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிஸ்னஸை பூரா ஸ்டாப் பண்ணுவேன்றாரு. அப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறார், அது பிஸ்னஸ் அப்படி நீ சொல்ல முடியாது அப்படின்றார். அப்போ கோயபல் ஒரு பதில் சொல்கிறார். இதுதான் கோயபல்ஸ் தியரி, பொய்யை வந்து சொல்லி 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 உண்மை மாதிரி ஆக்குறது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு கவனிங்க, பிஸ்னஸ்ஸு நீ அதை மிஸ் பண்ணுறன்றதெல்லாம் ஓகே, ஆனால் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் வந்து ஹிட்லர் அரசாங்கத்தோட எம்பசியை கட்டுறதுக்கு, அதாவது வாஷிங்டனில் கட்டுறதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கார் அப்படின்றத நாங்கள் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் உன்னால் அந்த நாட்டில் நடக்க முடியாது, பார்த்துக்கோன்னு வரும். அவ்வளோதான் இவர் முடிஞ்சார் கதை. அதோடு அவர் இன்னொரு டிமாண்டும் வைப்பார் கோயபல். லாங் ஜம்ப் எப்படியும் ஜெர்மனி லெஸ் லாங் ஜெயிச்சிருவாருன்னு அவருக்கு ஒரு தனி சந்தோஷம், தனி தைரியம். 200 மீட்டர்ஸ் நிச்சயமாக ஜெஸ்ஸி ஓவன் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி 200 மீட்டர்ஸும் ஜெஸ்ஸி ஓவன் தான் ஜெயிக்கிறார். இப்போது லாங் ஜம்ப் வந்து எப்படியும் ஜெயிச்சிடலாம். பட் அந்த 400 மீட்டர்ஸில் வந்து 2 ஜூ இருக்காங்க. என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய மனுஷனுக்கு இதுவா பிரச்சனை? 400 மீட்டர்ஸில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கோல்டு கொடுக்கறது, அந்த கோல்டு மெடலை அணிவிக்கிறது வந்து ஹிட்லர் அணிவிக்கும் பொழுது அதில் 2 ஜூ இருப்பாங்க. அந்த ஜூவுக்கு ஹிட்லர் போடுறது அந்த படம் வந்துருச்சுன்னா போச்சு. ட்ரங்கன் வித் பவர்னு சொல்வேன் நான். ட்ரங்கன் வித் பவர். பவர் வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம, அவன் வந்து சரியா இருக்கானா இல்லையா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணி வர வேண்டும் தோழானா, பணிவை விட்டுட்டு வெறும் துணிவை மட்டும் ப்ரூட்டலாக எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்கிறது? அந்த 2 ஜூ வரக்கூடாதுன்றாரு. இல்லைன்னா நான் உன் பேரை வந்து வெளியில் சொல்லி கிழிச்சிருவேன், எல்லாம் உன்னுடைய மரியாதையை பூரா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு கோயபல் வந்து மிரட்டுறாரு ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டுக்கு வேறு வழி இல்லை. அவர் கேட்குறாரு. ஏன்னா பிஸ்னஸ் போகிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை, ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கே கெட்ட பேர் ஆகிடுமே. அதாவது நம்ம தனியாக தான் பண்ணியிருக்கோம், அது பிஸ்னஸ் இல்லைன்னு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு தெரியும். ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் மீடியாவில் எழுதும்போது இப்படி எழுத மாட்டாங்களே, வேறு மாதிரி எழுதிடுவாங்களே அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் அந்த 400 மீட்டர்ஸில் இருக்கிற 2 ஜியோவை வந்து எடுத்துடணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இன்னும் அவங்களுக்கு சொல்லலை. இதுக்கிடையில் வந்து லாங் ஜம்ப் நடக்குது. இந்த லாங் ஜம்ப் நடக்கிறது, அது சார்ந்த நிகழ்வு வந்து இந்த படத்தில் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அம்சம். எப்பவுமே லாங் ஜம்ப் பண்ணும்போது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து முதல்ல அந்த இடத்த நடந்து பார்ப்பார். சும்மா நடந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பார். அப்போ வந்து லாங் ஜம்பில் ஒரு ரூல் உண்டு. நீங்கள் அந்த ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்கு அப்புறம் தான், அந்த கோட்டை தொட்டி தான் நீங்கள் தாண்டணும். இந்த கோட்டை தாண்டி நீங்கள் நடந்து போய் பார்க்கக்கூடாது. நீங்கள் லோக்கல் கிரவுண்ட்ஸில் அப்படி போய் பார்த்துட்டு வர்றது ஓகே, ஒலிம்பிக்கில் அப்படி பார்க்கக்கூடாது. அது வந்து ஜெஸ்ஸி ஓவனுக்கு தெரியாதுன்னா அது எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி அங்கேயும் போகலான்ட்டு அவர் போயிடுவார். போகிறதுனால ரெட் சிக்னல் காமிச்சிடுவாங்க. ஒன்று முடிஞ்சது. இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது அவருக்கு. 2 ஆப்ஷனில் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஜெயிச்சாகும். அப்போ தான் வந்து அது ட்ரையல்ஸில் வந்தால் தான் ஃபைனலுக்கு வர முடியும். இப்போ 2வது அவர் ஓடி வந்து தாண்டும் போது தெரியாமல் அந்த காலை வந்து கோட்டில் தொற்றுவார். ஸோ 2வதும் முடிஞ்சது. இப்போ 3வது ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் லஸ்லாங் ஜெர்மனி பிளேயர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட்னு நான் சொல்வேன். லஸ்லாங் கோல்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயர் ஃப்ரம் ஜெர்மனி. லோக்கல் க்ரௌட் அவர் பின்னாடி நிற்கிது. அவர் ஏற்கனவே தாண்டி முடிச்சிட்டார். இப்போது அவருக்கு ஒரு காம்படிட்டிவாக வரக்கூடிய ஒரு பிளேயர்ன்றவர் ஃபஸ்ட்டு தெரியாமல் அந்த கோட்டை தாண்டி நடந்து போய் பார்த்துட்டாரு. அதில் ஒரு ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. 2வது கோட்டை தொட்டுட்டு தாண்டினாரு, அதுலேயும் ஒரு ரெட் சிக்னல் வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இந்த லஸ்லாங் என்ன தெரியுமா பண்ணுறாரு,
நேராக நடந்து வந்து அந்த கோர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அவருடைய கர்ச்சீஃப், ஒயிட் கலர் கர்ச்சீஃபை மடித்து வச்சு ஜெஸ்ஸியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த இந்த கர்ச்சீஃப்ல இருந்து நீ தாண்டுன்றார். நீ அந்த கோட்டை கவனிக்காத, கோட்டை கவனிச்சின்னா ப்ரெஷர் வரும் உனக்கு, அதனால இந்த கர்ச்சீஃபை வந்து பார்டர் வைக்க, கர்ச்சீஃபை வந்து கோட்டு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறார். நீ இதை ஃபோக்கஸ் பண்ணி தாண்டுன்றார். இவன் தாங்க உண்மையான பிளேயர். அவனும் ஜெர்மனியில இருந்து தான் வரான். இவர் இந்த கர்ச்சிஃபை வச்சு தாண்டுன்னு சொல்றாருல்ல, இது வந்து ஜெர்மன் எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்து வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு எல்லாம் க்ரௌடு வந்து கிளாப் பண்ணுது. ஹிட்லருக்கு தாங்க முடியல, கோயபிள்ஸ் பார்த்து முறைக்கிறார். இவன் ஜெயிப்பா, இவனுக்கு போய் நம்ம மெடலை கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் தானாவே போயிடுவான், அவனை போய் இவனே கூட்டிட்டு வரானேன்னு அவருக்கு தோணிருக்கும் போல. எவ்வளவு புவர் மைண்ட். இப்போ லஸ்லாங் அதை வச்சதுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து தாண்டுறாரு. தாண்டி அவர் தாண்டினதே வந்து ஒரு புது ரெக்கார்டு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு ரெக்கார்டாக மாறுது. இப்போ 2 பேரும் ஒரிஜினலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. 2 பேருக்கும் காம்படிஷன் 3 தடவை தாண்டணும். ஸோ யார் ஹையஸ்டோ அவங்க தான் வின்னர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லஸ்லாங் வராரு, 7.54 மீட்டர்ஸ் தாண்டுறாரு. ஃபர்ஸ்ட் அதே ஃபர்ஸ்ட் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வராரு, 7.74 மீட்டர்ஸ் தாண்டுறாரு. க்ரௌடு வந்து ஜெஸ்ஸி ஓவன் கத்துது. ஹிட்லருக்கு இருப்பு தாங்கலை, உட்கார முடியல அவரால். செகண்ட் ரவுண்ட் லஸ்லாங் 7.87 தாண்டுறாரு. இப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸோட டர்ன். அவர் 7.87 தாண்டுறாரு, இவர் வந்து 7.94 தாண்டுறாரு. ஸோ திரும்ப க்ரௌடு 1,10,000 பேர் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸை வந்து கிளாப் பண்ணுறாங்க. அது அவரால், ஹிட்லர் கோயபல்லால் தாங்கவே முடியல. எவ்வளோ சீப்பாக இருக்காங்க பாருங்க மைண்டில். பிளேயர் வந்து வாடா என் கூட விளையாடி ஜெயிடான்றாரு. அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு வந்து அதை வந்து ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இவர் வந்து மெடல் கொடுக்கணுமே. 3வது லஸ்லாங் ஓடி வராரு. அவரை அறியாம அந்த கோர்ட்டுக்கிட்ட வந்து அவர், அதாவது ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாரோ அதே தப்ப அவர் பண்றாரு. இப்போ அந்த கோட்டை தொடரதோடு இல்லாமல் கோட்டை தாண்டி அவர் தாண்டப்பவும் பேலன்ஸ் போய், அதாவது கோட்டை தாண்டி நடந்து போற மாதிரி போய் விழுந்துடுறாரு. ஸோ ஆக்சுவலி 3வது அவர் மிஸ் பண்ண உடனேயே ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் 3வது அவர் ஓடி வந்து சும்மா தாண்டினாலே அவர் ஜெயிச்சிருவார். கோல்டு வந்து அஷ்யோர்டு. இந்த நிகழ்வு நடந்ததும் ஹிட்லர் எந்திரிச்சு வெளில போயிடுறாரு. ஹிட்லருக்கு அங்கே இருக்க முடியல. ஆனால் இப்போ லஸ்லாங் வந்து 3வது இதுக்கு வரும்போது இவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் போய் அவர் கை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு நல்ல பிளேயர், நீங்கள் மிஸ் பண்ணது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ லஸ்லாங் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு சொல்கிறார், என்னோட சாய்ஸ் போனது போகட்டும், 3வது தடவை நீ தாண்டுறப்ப இதை விட பெஸ்ட்டாக, இதுக்கு முன்னாடி என்ன தாண்டியோ அதை விட பெஸ்ட்டாக தாண்டிடு. ஒரு நல்ல பிளேயர்கிட்ட தான் நான் தோத்துருக்கேன்ற நிறைவோட என் வாழ்க்கை முடியணுன்றார். 3வது தடவை கோல்டு உறுதியாயிடுச்சு, மெடல்லாம் ஃபைன், கோச்செல்லாம் குதிக்கிறாங்க, அமெரிக்கன் க்ரௌடு குதிக்குது, மொத்த அமெரிக்காவும் குதிக்குது. ஆனால் 3வது தடவை இந்த மனுஷன் நத்திங் டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் பேரலாக ஒரு பிளேயர் வந்து சொன்னான்ல, நீ இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணு, உங்ககிட்ட தோத்ததுக்கு நான் பெருமைப்படுவேன்னு சொன்னான்ல, அதுக்காக 3வது தடவை இவர் போடுறாரு. தி பெஸ்ட் ரன் இன் லாங் ஜம்ப்னு சொல்கிறாங்க. அதை 8.06 மீட்டர்ஸ் தாண்டுறார். 8.06 மீட்டர்ஸ், தட்ஸ் அ ஒலிம்பிக் ரெக்கார்ட். அப்போ வந்து
ஒரு லேப் ஆஃப் ஹானர் கொடுக்குறாங்க. யாருக்கு? லெஸ்லாங்குக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னா, அவர் தோற்று போயிருக்கலாம், இருந்தாலும் அந்த கிரவுண்டில் சுற்றி வர்றது வந்து அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒரு அவார்டு கொடுத்து அதை சுற்றி வர்றாரு. இவர் கூட சேர்ந்து ஹிட்லர் காணாமல் போயிட்டார். நம்ம ஜெயிச்சா இல்லை, நம்ம ஜெயிச்சா சீப்பான எண்ணத்தில் இருக்கவங்களாம் காணாமல் போயிடுறான் தானே. கரெக்டாக இல்லையா? 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். இது நம்ம ஜெயிக்க வேண்டியதை ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், எந்தெந்த சீப்பாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்து எண்ணங்களோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன்லாம் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுவான். போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தேவையானது வந்தால் தேவையில்லாதது வெளில போகணும். தேவையானது வந்தால் தேவையில்லாதது வெளில போகணும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதுக்காவது ஜெயிச்சிடணும். நம்ம இந்த சீப்பான ஆளுங்க வெளியில் போகிறதுக்காகவாவது ஜெயிச்சிடணும். இப்போது செகண்ட் 100 மீட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு, 200 மீட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு, கோல்டு. தேர்டு வந்து லாங் ஜம்ப்லையும் கிடச்சிருச்சு. அதோட அவரோடது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 3 மெடலுக்காக தான் அவர் வந்தார். 3 மெடலும் அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ தான் கோயபல் பண்ண அந்த பிரச்சனை வருது. 4x100 மீட்டர்ஸில் வந்து 2 ஜூ இருக்காங்க, அவங்கள வந்து தூக்கணுன்ற. ஹிட்லர் இப்பவும் இல்லை, லெஸ்லாங் இன்னமும் எல்லார் மனசுலையும் நிற்கிறார். அதுதான் வேணும். நாம் ஜெயிச்சோன்னா கீழ்த்தரமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிடணும் வாழ்க்கையில். நமக்காக அடையலைனாலும் இந்த கீழ்த்தரமான எண்ணங்களில் இருக்கிறவங்க சுற்றிட்டு இருக்கிறத வெளியில் தள்ளுறதுக்காகவாவது அடைஞ்சிடணும். யார் இங்கே இருக்கணுன்றது அப்புறம், யார் இங்கே இருக்கக்கூடாதுன்றதுல முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வரணும் இல்லை? இப்போ பிளேயர்ஸ்க்கான ரூமில் பிரச்சனை வருது. 4 பிளேயர்ஸும் ரெடி ஆகுறாங்க நாளைக்கு ஒலிம்பிக்கு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அந்த 2 ஜூவை மட்டும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் கிடையாதுன்னு. அதுக்கு பதிலாக வேற ஒரு 2 பிளேயர் சொல்கிறாங்க. அதில் ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயர் அன்எக்ஸ்பெக்டட் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸை சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நான் இதில் இல்லவே இல்லைன்றார். நான் எப்படி அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாதுன்றார். என்ன பொலிட்டிக்ஸ் பாருங்கள் எந்த லெவலுக்கு வருது. எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான மனிதர்கள் டாப் லெவலில் உட்காந்துக்கிட்டு ஒரு 2 பேரோட கரியர், அவங்க ஜூன்றதுனால அவங்க கரியரையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. இந்தியாவில் இதே வேலையை பண்ணுற எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எனக்கு அவன் எதிரி தான். ஹூஎவர் இட் இஸ். மனுஷனா பார்க்கலன்னா அவங்க எதுக்கு வந்து அந்த பதவியில் இருக்கணும்? எதுக்கு பதவியில் இருக்கணும்? யூ ஆர் அ ஜூ அப்படின்னு பிராண்ட் பண்ணுறதுக்கு வை யூ ஆர்? வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு தான் நீ வேணும். நான் என்ன ஜாதி, என்ன மதம், என்னோட பூர்வீகம் என்ன, என் தாத்தா எங்கே இருந்தார், எங்கள் அப்பா எங்கள் முப்பாட்டனார் எந்த ஊரில் இருந்தாருன்னு அதுக்கு டாக்குமெண்ட் கேட்குறது, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் தேவையில்லைங்க. நீயும் நானும் மனுஷன், அதை சொல்கிறதுக்கு தான் வேணும், குறிப்பாக இந்தியாவில். இப்போது ஜெஸ்ஸி ஓவன் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அவர் வந்து போகலை, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா 4 பேர் ஒன்றுமே 3 பேரோட லைஃப் வந்து அங்கே கரியர் வந்து காலி ஆகிடும். அமெரிக்காவை கலந்துக்கலன்னு தானே சொல்லுவோம். அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் கலந்துக்கிறேன், எனக்கு இதில் விருப்பமே இல்லை, எனக்கு என்னன்னு கூட தெரியாது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கலந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஜூ பீப்புள் வந்து சொல்லணும், நீங்கள் சொல்கிறதுனால நான் கலந்துக்க மாட்டேன். 2 ஜூஸை வந்து நீங்கள் வெளில எடுத்திருக்கீங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நீ கலந்துக்கோன்னு சொன்னா தான் நான் கலந்துக்குவேன், இல்லை கலந்துக்க மாட்டேன். ரூமில் போய் உட்காந்துடுறாரு. இப்போ அந்த நைட் 2 நிகழ்வு நடக்குது. இந்த 2 நிகழ்வும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. லெஸ்லாங்கை வந்து இவர் போய் பார்க்குறார். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் நைட் போய் பார்க்குறார், அவர் ரூம்லேயே போய் பார்க்குறார். அப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் போய் பார்க்கும்போது லெஸ்லாங் வந்து கதவை திறந்து உள்ளே கூப்பிடுறார், வா வந்து என்னோட. ஜெஸ்ஸி ஓவனால் அதை நம்பவே முடியல. நம்மளை உள்ளே எல்லாம் கூப்பிட்டு உட்கார சொல்லுவாங்களா அப்படின்ற லெவலில் பார்க்குறாரு. கூப்பிட்டு உட்கார சொல்கிறார். உட்காந்து அவர் காஃபி அதெல்லாம் சர்வ் பண்ணுறாரு.
சர்வ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ தான் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேட்குறாரு லஸ்லாங் கிட்ட. ரொம்ப கேஷுவலாக அந்த டாக் ஆரம்பிக்குது. இந்த இந்த பர்டிகுலர் காட்சியும் இதுக்கு அடுத்து வர்ற காட்சியும் இந்த படத்தில் அந்த ஏற்கனவே ஒன்று சொன்னேன் இல்லையா, லாங் ஜம்ப் பண்ணும்போது இந்த 3 காட்சிகள் தான் இந்த படத்தினுடைய ஆணிவேர். லஸ்லாங் கிட்ட ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அது எப்படி ஜெர்மனியில் மட்டும் பெண்கள் அழகானவங்களாவே இருக்காங்க, யாரை பார்த்தாலும் அழகான பெண்களாகவே இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. லஸ்லாங் ஒரு பதில் சொல்றாரு. இந்த பதிலை கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து. அதாவது அந்த டாப் லெவலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனசு எவ்வளவு அழுக்கா இருக்குன்றதுக்கு இதுதான் பதில். லஸ்லாங் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? ஜெர்மனியில் ஏன் பெண்கள் அழகா இருக்காங்க, அல்லது அழகான பெண்களாகவே இருக்காங்களே ஏன், இது கேள்வி. லஸ்லாங் ஒரு பதில் சொல்றாரு, மற்ற பெண்கள் எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்கன்றார். இந்த பதிலுக்கு பின்னாடி எவ்வளவு கதை இருக்கும். அதாவது ஜெர்மன் பெண்களுக்கே இந்த நிலைமை. அழகா நீ இல்லைன்னா நீ ரோட்ல நடந்தா அது நாட்டுக்கு வந்து அசிங்கம், அதனால உன்னை வந்து தூக்கிடுறது, பிக்சர்ல இருந்தே உன்னை தூக்கிடுறது. என்ன கேட்டா மன அசிங்கத்தினுடைய உச்சகட்டம் இதெல்லாம். கோயபல்லாம் இருந்தா கேட்கணும்னு தோணும். அவரோட அம்மா இருந்தா தூக்கிடுவாரா? அவரோட சிஸ்டர்ஸ் அழகா இல்லைன்னா தூக்கிடுவாரா? ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ஷாக் ஆகி நிற்பார். அப்ப லஸ்லாங் இன்னொரு வார்த்தை சொல்வார். 2 நாளைக்கு முன்னாடி என்னோட இதே ரூமுக்கு, அவர் இருக்கிற ரூமுக்கு, அதாவது போட்டிக்கு முன்னாடி ஒரு பெண் வந்திருந்தாங்க. அந்த பெண் வந்து உங்கள் கூட நைட்டு நான் தங்கிக்கிறேன், உங்கள் கூட, அங்கே ரொம்ப கேஷுவல் தானே, உங்கள் கூட தான் இன்றைக்கி நைட்டு நான் இருக்க போகிறேன், டேட்டிங்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே அது என்ன மீனிங்கோ தான், நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் மேரீடு ஆல்ரெடி. ஸோ லஸ்லாங் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா ஐ எம் மேரீடு, நீங்கள் இங்கே தவறாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேறு இடம் பார்த்துங்கன்றார். அப்போ ஒலிம்பிக் டைமில் இல்லை, எப்பவும் அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, வந்த பொண்ணு, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இது உங்கள் சாய்ஸ் இல்லை, இது கமாண்டு, மேலிடம் வந்து என்ன உங்கள் கூட இன்னைக்கு படுக்க சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. லஸ்லாங்குக்கு புரியல, ஏன் அப்படி பண்ணணும், எனக்கு தேவையில்லை, ஏன் அப்படி பண்ணணும், நீங்கள் தேவையில்லை, நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்குறாரு அவர். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை அப்படி உங்கள் கூட தங்கி உங்களோட குழந்தைய வந்து எடுத்து வச்சிருக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாம்பியன், நாளைக்கு ஒலிம்பிக்ஸ், இன்னைக்கு உங்களோட உடம்புல வந்து அந்த வேட்கை, அதாவது ஒரு கோல்டு மெடலை ஜெயிச்சாகணுன்ற அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் உங்கள் கூட படுத்து ஒரு குழந்தைய நாம் பெற்றுக்கிட்டோம்னா அந்த குழந்தை வந்து ஜெர்மனியினுடைய ஃபியூச்சர் சாம்பியன் ஆகிடும். எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஹிட்லர் கோயபல்னா இதுக்கு மேலே எதுவும் இருக்கான்னு தெரியல. இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் உண்டா? நீ ஒரு சாம்பியன், அதனால் உன் கூட அந்த நிகழ்வுக்கு முன்னாடி படுத்துட்டா அந்த குழந்தை உருவானா அது வந்து இன்னொரு சாம்பியனாக உருவாகும். இதை வந்து லஸ்லாங் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்டன்னா, நீ வந்து அமெரிக்காவில் வந்து கலர்டு பீப்புளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைன்னு நீ பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்கா சுபிட்சமாக இருக்குது, எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமானது, பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்து வெளியில் ஜெர்மன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதையே ஒரு நிர்வாகம் தான் முடிவு பண்ணுது. அதனால நீ வந்து அமெரிக்காவை இப்போ நினைச்சு பெருமைப்படுன்றார். இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருமா? அதனால்தான் வந்து ஹிட்லரை வந்து, அதாவது அந்த கருவிலேயே அழிக்கிறது அப்படின்ற அந்த பார்வை உண்டவர். வச்சிருந்தா தானே ஜூ வருவான், கேஸ் சேம்பரில் போட்டு குறிப்பாக பெண்களை கொண்டுட்டோம்னா, குறிப்பாக பெண் ஜூஸை வந்து கொண்டுட்டோம்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா?
அவர் பாருங்க, அவர் ரேப் பண்ணல, மற்ற அந்த இதெல்லாம் எதுவும் பண்ணல. தூக்கி கொண்டு போய் கொண்டு அந்த 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 ஒரு வம்சமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிவர்ஸில் ஒன்று யோசிக்கிறார். என்னது? நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கிற ஜெர்மன்ஸ், அவங்களோட ப்ரீடு கிட்டத்தட்ட இந்த காளமாடு அந்த மாதிரி. இல்லை குமார், நீங்கள் அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த இந்த அனுப்புனாங்கல்ல பெண், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து கவர்மெண்ட், இது கவர்மெண்டால அனுப்பப்பட்ட பெண். அவருக்கு அந்த ஒய்ஃபுக்கு பிறந்தா அது லஸ்லாங்கோட குழந்தை. லஸ்லாங்கோட குழந்தைய இவங்க உரிமை கொண்டாட முடியாது. லஸ்லாங்கோட குழந்தை என்ன வேணா ஆகலாம். அவர் வந்து சாம்பியன் ஆகலாம், எங்கேயாவது போய் ஒரு ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் இந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லேடி அனுப்புது. கன்சீவ் ஆகிட்டா அந்த குழந்தைய அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்கும். அது வந்து சாம்பியனாக தான் ஆகணும், வேற வழி இல்லை. இது மாதிரியான மனிதர்கள் நம்மெல்லாம் வந்து மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். ஹிட்லர் இந்த பக்கம்லாம் வரல, இனிமேலும் வர முடியாது. எவனாவது இங்கே ஹிட்லர் மனநிலையோட சுற்றிட்டு இருந்தான்னு வைங்க, இந்தியாலாம் சும்மா இருக்காது. இப்போ கடைசியாக அந்த அடுத்த காட்சிக்கும் நான் வந்துடுறேன். ரெண்டு ஜூஸ் வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட வந்து ஃபைனலாக லேட் நைட் வந்து மறுநாள் காலையில் நடக்க போது லேட் நைட் வந்து பேசுகிறாங்க. லேட் நைட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை ப்ரோன் தான் கூப்பிடுறாங்க அவங்க. ஜெஸ்ஸி ஓவன்ஸை வந்து நீங்கள் போங்க, நாங்கள் வரலைன்னா பரவாயில்ல, ஏன்னா இப்போ நாங்கள் வரலன்னு நீங்களும் போகலைன்னா மொத்தமாக நம்ம வாக் ஓவர் ஆகிடுவோம். வாக் ஓவர் ஆனால் யாரோ ஒருத்தங்க ஜெயிக்க போகிறாங்க, ஜெர்மனியோ யாரோ ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. அது ஒரு உலகத்தில் வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு லைன். ஸோ அது இருக்கக்கூடாது, நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு ஜூஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இவர் வந்து 400 மீட்டர்ஸ்க்கு ரெடி ஆகிறாரு. அதுவரை இவர் ப்ராக்டிஸ் கூட பண்ணது கிடையாது. ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் எந்த லெவலுக்கு கீழ்த்தரமாக போனதுன்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். ஏன் ஜெஸ்ஸி ஓவன்ஸை பார்த்து ஹிட்லர் பயந்தார்ன்றதுக்கு இப்போ உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி லஸ்லாங்கும் ஜெஸ்ஸி ஓவன்ஸும் பார்த்துட்டு கிளம்பும்போது லஸ்லாங் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறார். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கேட்குறாரு, நீ வந்து இன்னைக்கு அந்த கர்ச்சிஃபெல்லாம் வச்சு என்னை வந்து நிறைய சேவ் பண்ணிட்ட, உன்னோட நாட்டில் உனக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குமே, எப்படி நீ இதை வந்து மேனேஜ் பண்ண போகிற அப்படின்னு கேட்பார். அப்போ லஸ்லாங் சொல்லுவார், ஐ டோன்ட் நோ, அது பார்த்துக்கலாம், அது எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஏன் அதை பண்ணேன்றதுக்கு அவர் சொல்லுவார். ஒன்று, நீ வந்து ஒரு சாம்ப், உனக்கு அந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டது, அதனால் பண்ணேன். இன்னொன்று, நம்ம 2 பேரில் வச்சு பகடக்காயாக உருட்டி நான் என்ன ஜெயிக்க வச்சு உன்னை தோக்க வச்சு உலகத்துக்கு ஏதோ செய்தியை ஹிட்லர் சொல்ல விரும்புகிறாரு. அதை உடைக்கணுன்றதுக்காகத்தான் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸில் நான் குறைச்சிக்கல. நீ ஜெயிக்கணுன்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். நீ அன்னைக்கு எக்ஸலண்ட்டாகவே விளையாண்ட, அதே மாதிரி நீ 400 மீட்டர்ஸ்லையும் போய் விளையாடு. யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சா வந்து அந்த மெடலை போடணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஹிட்லர் என்னுடைய நாட்டினுடைய அதிபர் தான். ஆனால் அந்த ஹிட்லர் நீ ஜெயிச்சா அந்த இடத்துக்கு வராமல் போகிறத விட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ இந்த நாட்டுக்கு, இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு, உன்னுடைய நாட்டுக்கு பண்ண முடியாது, பண்ணுன்றார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் 4x100 மீட்டர்ஸில் ஒலிம்பிக்ஸில் ஓடுறாரு ஜெஸ்ஸி ஓவன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ், அந்த அது என்ன சொல்லுவாங்க, பேட்டன் நினைக்கிறேன், அதை எப்படி கொடுக்கணும்னு கூட அவருக்கு தெரியாது. அதை கூட சொல்லுவார், எனக்கு எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாது. அண்ட் 4x100 மீட்டர்ஸ்லையும் ஜெயிக்கிறார். ஃபர்ஸ்ட் இவர் தான் ஓடுறாரு, நல்ல ஹெட்டிங் முன்னாடி போய் கொடுத்துட்றாரு. அதனால டீம் ஜெயிச்சதும் கோயபெல்ஸும் ஹிட்லரும் அந்த இடத்த விட்டே ஓடுறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் 1,00,000
10,000 பேர் கைத்தட்டி ஜெஸ்ஸி ஓவன் கத்தும் போது அந்த ஸ்டேடியத்தை விட்டு நடந்து வெளியில் போன 2 பேர் வந்து ஒன்று கோயபல்ஸ், இன்னொன்று வந்து ஹிட்லர். இதனால தான் ஜெஸ்ஸி ஓவன் இஸ் அ சாம்பியன், த ரியல் சாம்பியன், ரியல் சாம்பியன். அவர் வெறும் 100 மீட்டர் 200 மீட்டர் லாங் ஜம்ப்பு 4x100 ஜெயிக்கல. ஒரு நிறவெறிக்கு எதிரான, தனது சொந்த நாட்டில் நிறவெறிக்கு எதிரான, அதுக்கடுத்து இன்னொரு நாட்டில் ஒரு இனத்துக்கே எதிரான, மனிதருக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிக்கிறார். இட் இஸ் நாட் அ நார்மல் ஒலிம்பிக்ஸ். பெர்லின் ஒலிம்பிக்ஸ் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஹிட்லரோட டைமில் ஒலிம்பிக்ஸ் நடந்திருந்தா அதில் ஏதாவது விசேஷம் நடந்திருக்குமேன்னு நான் படிக்க போனப்போ கிடைச்ச விஷயம்தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்படி தான் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தெரியும். எனக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தெரியும், ஜெயிச்சிருக்காருன்னு தெரியும். ஆனால் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் இவ்வளவு கண்டிஷனில் ஜெயிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நாலு மெடலையும் எடுத்து பேக் பண்ணும்போது இந்த கோச் வந்து அந்த மெடலை, கோச் இன்னும் ஒலிம்பிக் மெடல் தொடலை, அதனால் அந்த மெடலை ரொம்ப ஆசையாக பார்க்குறாரு. ஆனால் தொடலாமா வேண்டாமான்னு ரொம்ப ஆசையாக பார்க்குறாரு. அப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சொல்கிறார், கோச் இந்தாங்க இந்த 4 மெடலும் நீங்கள் வச்சுங்க, நீங்கள் தொட்டு பாருங்க, அது உங்களோட ட்ரீம்னு எனக்கு தெரியும் அப்படின்றார். ஆரம்பத்தில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து கோச்சுக்கிட்ட ஒரு வரி சொல்லுவார். அந்த வரியை நான் ஆரம்பத்தில் சொல்லாமல் இதுவரை அமைதியாக வச்சுருந்தேன், இப்போ சொல்கிறேன். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ஆரம்பத்தில் கோச்சுக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? கோச் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ என்னை ஃபாலோ பண்ணு, உன்னுடைய ஒரு பெஸ்ட் பிளேயர், உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் வெர்ஷனை நான் கொண்டு வரேன் அப்படின்வார். அப்போ வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சிரிச்சுக்கிட்டே கோச்சுக்கு ஒன்று சொல்வார், நான் உங்களை சின்சியராக ஃபாலோ பண்ணி என்னோட பெஸ்ட் பிளேயரை வெளியில் கொண்டு வந்து அதன் மூலியமா உங்களோட பெஸ்ட் கோச் உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காருல அவரையும் வெளியில் கொண்டு வரேன்னு. என்ன மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாம்? என்னோட பெஸ்ட்டை கொண்டு வர்றப்போ உங்களோட பெஸ்ட் கோச் ஒருத்தர் உள்ளே தூங்கிட்டு இருப்பார்ல அவரை நான் வெளில கொண்டு வரேன்ற அதை வந்து இப்போ சொல்லுவார் சிரிச்சுட்டு. ஸோ த பெஸ்ட் கோச் இஸ் அரைவ்ட் அப்படின்வார் இந்த மெடலை கொடுத்துட்டு. ஆனால் இவ்வளவு நடந்தும் திரும்ப சொந்த நாட்டுக்கு வராரு. சொந்த நாட்டில் பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா ஹிட்லரையே ஓடடிச்சால் அப்படின்னு அந்த ஒரு இமேஜ் வந்துடுது ஜெஸ்ஸி ஓவன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் இவர் ஜெயிக்க அவர் ஸ்டேடியத்தில் அப்போ தான் அவர் இவர் ஜெயிச்சா தான் ஓடுறாரு, மற்ற நேரம்லாம் அவர் இருக்கார். அப்படின்னா ஹிட்லரை ஓட விட்டாலுன்னு தானே அர்த்தம். ஸ்போர்ட் மூலியமா, ஒலிம்பிக் மூலியமா, ஜெயிக்கிறதன் மூலியமா இவ்வளவு நடக்குது. சொந்த நாடு திரும்பி வந்தாச்சு, ஹீரோ இமேஜ், தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர், ஆஃப் த மில்லியனம், அதெல்லாம் பேசுகிறாங்க ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு. அன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வோடு நான் இந்த லைவை வந்து முடிக்கிறேன். அந்த டின்னர் பார்ட்டியில் நடந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. கோச், அவரோட ஒய்ஃபு, ஜெஸ்ஸி ஓவன்ஸ், ரூத் ஓவன்ஸ், 4 பேரும் அந்த டின்னர் பார்ட்டி நடக்கிறதே ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு தான். அது ஒரு பெரிய ஹோட்டலில் நடக்குது. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுது. ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மெயின் கேட் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறார் அந்த என்ட்ரியில் இருக்கிறவர். யூ ஆர் அ பிளாக், சாரி டு சே திஸ், சர்வீஸ் ரூம் வழியாக வாண்டுறார். எப்போ? 4 ஒலிம்பிக் மெடலை ஜெயிச்சதுக்கப்புறமும். கோச் வந்து சண்டை போடுறாரு. டின்னரே அவருக்கு தாங்க நடக்குது, அவரை எப்படி நீங்கள் அப்படி வர சொல்வீங்க? முடியவே முடியாது. திஸ் இஸ் ரூல், திஸ் இஸ் கவர்மெண்ட் ரூல். ஹி இஸ் சப்போஸ் டு கம் த்ரூ தட் கேட், சர்வீஸ் கேட் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அப்போ அங்கே ஒரு கலவரம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சொல்கிறாரு, ஒன்றும் தப்பு இல்லை, நான் அந்த ரூட் வழியாகவே வரேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பிரேக் பண்ணுறதுனாலலாம் நம்ம சிஸ்டத்தை ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் சர்வீஸ் ரூட் எடுக்கிறாங்க. சர்வீஸ் ரூட்னா என்ன?
கார் பார்க்கிங் வழியாக போய் அந்த செஃப் எல்லாம் இருப்பாங்க, கிச்சன் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக வந்து வரணும். மெயினில் வரக்கூடாது, கலர் பீப்புள் வரக்கூடாது. அப்போ அந்த வழியாக வரும்போது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த கூட்டிகிட்டு இருக்கிறவர் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அப்படின்றார், கைத்தட்டுறாங்க. அவங்க கிச்சன் வழியாக போகும்போது எல்லாம் செஃப் வேலையை பார்த்தவங்க எல்லாம் போட்டுட்டு கைத்தட்டுறாங்க. என்ன ஒரு மெசேஜ்! சாதாரண மனிதர்கள் கொண்டாடுறாங்க, பெரிய மனிதர்கள்னு சொல்கிறவன்லாம் நீ வந்து கலர்டு வேற பக்கம் வாண்டுறான். கந்தசாமி படத்தில் விக்ரம் ஒரு வரி சொல்வார், அத்தனை பெரிய மனுஷனும் சின்ன விஷயங்கள்ல தாண்டா வீணா போறீங்க. பெரிய மனுஷன் போர்வை சுத்திட்டு இருக்கிறோம் பூரா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தாண்டா வீணா போறீங்க. ஏன் அதை இப்போ மெயின்ல அவனை அனுப்புனா என்ன குறைஞ்சிருப்போம்? இப்போ அந்த லிஃப்ட் ஒன்று இருக்கும், அந்த லிஃப்ட் வழியாக தான் அவர் போகணும். அந்த லிஃப்ட்டுக்கு ஏறுறதுக்கு அவர் தயாராகும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு அந்த வெள்ளை ஒயிட்டோட பையன், சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வருவான். அந்த காட்சி வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சொன்னது. அந்த பையன் ஓடி வந்து, யூ ஆர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ரைட் அப்படின்னு கேட்பான். இவர் வந்து எஸ் என்பார். கேன் யூ சைன் மீ அன் ஆட்டோகிராஃப் அப்படின்பார். அந்த பையன் கேட்பான். ஒரு சிரிச்சுட்டே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பார். ஒரு பிளாக் ஒயிட்டோட சன்னுக்கு ஆட்டோகிராஃப் போடுறதோட இந்த படம் முடியும். படத்தோட பேர் ரேஸ். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, பாருங்க, அசந்து போவீங்க. சும்மா ஒன்றும் வந்துடுறது போகிறதில்ல. ஏதோ போனோம் ஜெயித்தோம், ஒலிம்பிக்கில் போனோம் ஜெயித்தோம், மெடல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு மெடலுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு. So I'm happy to bring you all these incidents in a sequential way to 5 PM family. And I'm so very thankful to nature for making me to self-realize the Berlin Olympics. ஹிட்லர்ன்றதுனால பெர்லின் நடந்திருந்தா ஏதோ இருந்திருக்கணுமே இங்க அப்படின்னு பார்த்ததுல கிடைச்ச இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றதுல ஐ எம் so happy. Thank you so much. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம், அதை நான் படிச்சுக்கிறேன். அண்ட் thank you very much for being passionate in listening to this wonderful true story. Powerful session, sir. Thank you. Thank you, sir. Seen the through you. Yeah. Thank you. Thanks, sir. Sudhaman. Yes. Mano Venuganam. Thank you, sir. எவ்வளவோ கடந்து வந்துள்ளோம். எஸ், உத்வே மகால். ரியலி தேங்க்யூ ஜெய். வரலாறு நிகழ்வென்று நினைத்திருந்தேன், இன்றுதான் தெளிவடைந்தேன். திரைப்படம் என்று நன்றி, மகிழ்ச்சி. எஸ், திஸ் வாஸ் த பெஸ்ட் செஷன் எவர். தேங்க்யூ. அமேசிங் செஷன், பவர்ஃபுல் மெசேஜ். தேங்க்யூ. அசத்தல், சூப்பர் செஷன், மைண்ட் ப்ளோயிங், படம் பார்த்த ஃபீலிங், அருமை. இதெல்லாம் மாற்றுவதற்கு மார்ட்டின் லூதர் கிங் போராடினார். இன்னமும் போராடிட்டு இருக்காங்க, இன்னமும் லேட் இருக்காங்க, இல்லாமல்லாம் இல்லை. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மெனி லெசன்ஸ் லேர்ன்ட் ஹவு ஐ ஷுட் அண்ட் ஷுடன்ட் பி. Could witness the true anger in you. Of course. Ready to sprint now. Really wonderful session, sir. Thank you. Thank you all. பாதகம் கொண்டவரை காட்டும் நீ பயங்கொண்டலாகாது பாப்பா, மோதி முத்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஒரு படத்தை எப்படி பார்க்க வேண்டும் என கற்றுக்கொண்டேன். Thank you. Okay, thank you all. It's been a wonderful time and I am uploading this video. முடிச்சுட்டு உடனே கூப்பிடுறேன். ஐ திங்க் நித்திலன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சௌமித்ரா நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேர்கிட்ட தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ முடிச்சுட்டு வரேன். இதை அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த லைவ்னு போட்டு நான் வரும்பொழுது நீங்கள் 2 பேர் ரெடியாக இருங்க. உங்கள் 2 பேர்ட்டையும் பேசுகிறேன். யாரெல்லாம் அது லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மற்றவங்களும் வரலாம். மற்றவங்க ஒருவேளை அவங்களது 2 பேர் தான் எனக்கு லைன் எதுக்கு கிடைக்கல அப்படின்னா மற்றவங்க யார்
அங்கே இருக்கீங்களோ அவங்க உங்களில் ஒருத்தங்களை நான் கூப்பிடுவேன். வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.